அறிந்தவர்களின் அனுபவ பதிவுகள் தான் பிரபஞ்ச காந்தங்களம். இன்றைய சிந்தனையில் மகிழ்ச்சியாக தான் சொல்கிறாங்க, எந்த உயிர்களும் அந்த உயிர்க்கும் போதே உயிருடைய படற்கை நிலை தான் மனம், உயிருடைய இயக்கம் தான் மனம்ங்கிறது. இப்போ மனம் என்பது அனுபவங்களுடன் கூடிய ஜீவ காந்த அலை. அது பிரபஞ்ச காந்தத்தில் அவ்வளவு பதிவுகளும் பதிவாகி கிடக்குது. அது நேர்முகமாக நம்ம கூட வாழ்ந்து கொண்டிருப்பவருடைய எண்ணங்கள் நம் மீது தாக்கம் வரும்போது அது செயலூக்கம் வரலாம். அதே போல் மறைமுகமாகும்போது பிரபஞ்ச காந்தத்தில் நல்லவர்கள் வல்லவர்கள் எத்தனையோ பேர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அங்கே நிறைஞ்சு கிடக்கு. அது ஏற்று நடத்தக்கூடியவங்க யாரோ அவர்கள் மூலமாக அது வெளிப்பட தொடங்கிடும். அதனால தான் இன்றைய சிந்தனையில் மகிழ்ச்சி ஆன்மா என்பதற்கு அழிவே இல்லைங்கிறார். அது நம்ம பல கட்டங்களில் பார்த்துருக்கோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த மன்னராட்சி அப்படின்னு வந்து அதன் பிறகு மக்களை எளியவர்களை வலியவர்கள் துன்புறுத்த தொடங்குறாங்க. மனிதனை துன்புறுத்த தொடங்குறாங்க. அப்போது எங்களை மீட்க ஒரு மீட்பர் வரமாட்டாரா என்று யூதர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, அழுகிறாங்க. அப்போது அந்த துக்ககரமான எண்ணங்கள் அவர்கள் மனதில் என்னென்ன தோன்றுச்சோ அத்தனையும் அவங்களுடைய உடல் செல்களில், மூளையில், கருமையத்தில், அவங்களுடைய ஜீவகாந்தத்தில், அதே சமயத்தில் யூனிவர்சல் மேக்னட்டிசத்தில் பிரபஞ்ச காந்தத்திலையும் பதிவானதுனால ஏற்ற கால சூழ்நிலை வரும்போது விரிச்சு காட்டுது இறைநீதி. அதுதான் அவதாரங்கள். மனிதர்கள் பிறக்கிறார்கள், மாமனிதர்கள் தான் அவதரிக்கிறாங்க. அப்படி மாமனிதர்களாக இருக்கிறவங்க தனக்காக வாழ மாட்டாங்க, மற்றவர்களுக்காக என்று வாழ்கிறவங்க. அந்த மாதிரி தான் ஒரு இயேசுபிரான் என்று சொல்லக்கூடியவருடைய ஒரு அவதாரம். 33 ஆண்டுகள் தான் அவர் உயிரோடு இருந்தார். அவருக்கு யாரும் குருமார்கள் இருந்து தீட்சை கொடுக்கல, தீட்சை பண்ணலை. ஏன்னா அங்கே கருவமைப்பின் மூலமாகவே ஏற்கனவே பல தலைமுறைகளுக்கு முன்னாடி உங்களுடைய இந்த யூத மக்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் பின்னாடி ஒருத்தர் பிறக்க போகிறார், அவர் மூலமாக உங்களுக்கெல்லாம் மீட்பு கிடைக்கும், அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவீங்க என்று உள்ளுணர்வின் மூலமாகவே சொல்லியிருக்காங்க. அதனுடைய அந்த வெளிப்பாடு தான் அவருடைய அவதாரம்னு சொல்கிறது. அப்படி ஒரு ஏழை தச்சர் குடும்பத்தில் பிறந்து ஒரு 33 ஆண்டுகள் அவர் தச்சராகத்தான் இருந்த. 30 ஆண்டுகள் அவர் வேலை பார்த்துட்டு சாதாரண ஒரு மனிதராக இருந்தார். ஒரு 3 ஆண்டுகளில் இன்ட்யூஷன் மூலமாக, உள்ளுணர்வின் மூலமாக இறை இணைப்பு பெற்றார். அப்போ மனிதனுடைய வாழ்க்கை நெறி எப்படி வாழ்ந்தால் இனிமையாக வாழ முடியும். இப்போ எதுக்காகத்தான் பிறந்திருக்கோம்னா இனிமையாக வாழறதுக்கு தான் பிறந்திருக்கோம். அப்போ இனிமையாக வாழணும்னா என்ன செய்யணும்? இயற்கையோடு ஒத்து போகணும். எந்த இடத்துலையுமே பகை உணர்வுன்னு வருதுன்னா இயற்கைக்கு முரண்பட்ட நிலை தான் பகையே. அது பொருளாக இருக்கலாம், ஜீவன்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், என்ன வேணாலும். அதுதான் தன்னுடைய வாழ்க்கையே அவர் ஒப்பு கொடுக்குறார். மற்றவர்களுடைய பாவங்களை தான் ஏற்றுக்கொண்டதாக அவங்க வரலாறுகளில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது முன்னோர்களுடைய ஒரு லைஃப் ஸ்டைல் என்னங்கிறது, வாழ்க்கை தரம் என்னங்கிறத பின்னாடி வர்றவங்க வரலாறுகள் மூலமாக தெரிந்து கொள்ளும்போது அந்த நிலையை எல்லாருமே அடைய முடியும். அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு உதாரணம் மாதிரி பார்த்தோம்னா, அவர் மரணம் சம்பவிக்கும் போது கூட அவர் நல்ல உபதேசம் தான் மக்களுக்கு பண்ணார். இனிமையாக வாழ்கிறதுக்கான வழிமுறைகளை தான் சொன்னார். எந்த இடத்துல யாருக்கும் நீ துன்பம் கொடுக்காத, துன்பப்படுறவங்களுக்கு ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்ய அப்படிங்கிறத அவருடைய குறிக்கோளாகவே வச்சு அவர் வாழ்ந்து காட்டி மற்றவங்களுக்கும் வழிகாட்டிகிட்டு இருக்கார். எந்தெந்த முறைகளில் மற்றவர்களுடைய துன்பத்தை நீக்க முடியுமோ அந்த வகையெல்லாம். ஆனால் அங்கே மன்னராட்சி காலம்னு வரும்போது அங்கே பார்த்தோம்னா மதவாதிகள்னு சொல்லக்கூடியவங்களுடைய ஒரு ஆதிக்கம், மன்னர்களும் அவங்க மதவாதிகள் சொல்கிறத கேட்டுத்தான் நடக்கணுங்கிற ஒரு நிலை. அதனால் இவர் வந்து முரண்படுறாருனார். ஏன் முரண்பாடுன்னு இவரை கொண்டு வந்து குற்றம் செஞ்சவர் மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கறதுக்காக கொண்டு வந்து அரசபையில் நிறுத்துறாங்கன்னு பார்த்தோம்னா ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். முதல் ஆலயம், அவங்க கடவுளை வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஆலயம். அந்த ஆலயத்தில் பிற்காலங்களில் பார்த்தோம்னாக்க நிறைய வியாபார நோக்கத்தோட கடைகளை அமைச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதையெல்லாம் பிச்சு பிடுங்கி போட்டு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். அதுதான் குற்றம்னு சொல்லி அவரை கொண்டு போய், ஏன்னா உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் இறைநிலை இருந்தாலும் எப்படி ஒரு பசுமாடோ ஒரு கறவை மாட்டுக்கோ ஒரு உடல் பூரா ரத்தம் இருந்தாலும் கூட அந்த மடிங்கிற இடத்துல தான் பாலாக சொரியுதோ, அதுபோல்
இந்த பிரபஞ்ச சக்தி முழுவதுமாக ஒரே இடத்துல குவிக்கப்படணும். அந்த குவிக்கப்பட்ட இடத்துலேருந்து நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னோம்னா இறைவன் நமக்காக இறங்கி வருவார், நமக்கு உதவி செய்வார், நம்ம கஷ்டங்கள்லேருந்து நமக்கு மீட்பு கிடைக்கும், நம்ம நல்ல முறையில் வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த முதல் ஆலயத்தவே அவங்க அமைச்சாங்க பிரார்த்தனை பண்ணுறதுக்காக. ஆனால் அங்கே வந்து வியாபார நோக்கம் வந்துருச்சுன்ன உடனே இயேசுபிரான் காலத்தில் அது அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இப்படிலாம் பண்ணக்கூடாது, இங்கே பிரார்த்தனை ஒன்று தான். ஏன்னா ஒரு இடத்துல எதை செய்கிறோமோ அது பூராமே அந்த சுற்றுப்புற சூழல் எல்லா இடத்துலையுமே அந்த பதிவுகள் ஆகுது. அது உள்ளுணர்வின் மூலமாக அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அது கூடாதுன்னு சொன்னார். இதுதான் தப்புன்னு சொல்லி நம்ம ஆட்சியாளர்களும் மதவாதிகளும் சொல்கிறதுக்கு முரண்பாடாக நடக்கிறாரு. ஏன்னா அந்த இன்னும் பார்த்தோம்னாக்கா நீங்கள் பாவம் செஞ்சவங்களுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது அப்படிம்பாங்க. அப்புறம் அடுத்தடுத்த பிரிவினர் வரும்போது என்ன, பாவம் மன்னிப்பு கொடுக்கறதுக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் அவரால் பொறுக்க முடியாதனால தான் அவரை குற்றவாளி கூண்டில் ஏற்றி அதோட என்ன அவருக்கு மரண தண்டனை தான் கொடுக்குறாங்க. அதுவும் மரண தண்டனைனா கொடுமையான மனிதனே அந்த மாதிரி ஒரு சித்திரவதை பண்ணினாங்க அப்படிங்கிறது வரலாறுகளில் வரும்போது தான் அப்பேர் கொண்ட ஒரு மகானாக இருந்தவருக்கே அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னாக்கா அப்போ நம்மெல்லாம் இது அதையும் அவர் ஏற்றுக்கொண்டாரே. முள் கிரீடம் தாங்கி அவர் அங்கே கொண்டு போய் அந்த கல்லால மலையில் ஏற்றி அங்கே அவருக்கு சிலுவையில் அறையும் போது நம்ம நினச்சி பார்ப்போம், ஒவ்வொரு மனிதருக்கும் காலில் ஒரு ஆணியை வச்சு 2 கையிலையும் உள்ளங்கையிலையும் ஆணியை அடித்து நெத்தியில் ஆணி அடித்து அப்போ ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரேஜாக கொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் நீக்கிற மாதிரியான ஒரு தண்டனையை கொடுத்துருக்காங்கன்னா இப்போ மனிதனை அடிமைப்படுத்தி எவ்வளவெல்லாம் கொடூரமான தண்டனைகளுக்கு உட்படுத்தி இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா மிருகநிலை பதிவுகள் அவங்களுக்குள்ளார இருந்தது வெளிப்படுறது தான். இதை எடுத்து காட்டுறது தான். அந்த நேரத்தில் கூட அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே இவர்களை மன்னியுங்கள், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இப்போ உசுறு போகிற நிலையில கூட அவங்க அறியாமல் செய்கிறாங்க. ஏன்னா அந்த அறிவின் குறைபாட்டினால தான் ஒருத்தருக்கு துன்பம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் அந்த வார்த்தைகள். அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியுங்கள். அதைத்தான் நம்முடைய குருமகான் இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் யாரேனும் இருப்பேன் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற கருணையோடு வாழ்க வளமுடன் என வாழ்த்துவோங்கிறார் நம்ம குருமகான். அப்போ அதுபோல் இந்த மன்னிப்பு என்பதற்கு ஒரு வரையறையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த சினம் தவிர்த்தவர்களுக்கு இயற்கை எல்லாவற்றையும் நடத்திட்டு இருக்கு, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். ஏன்னா பிறருக்காக வாழ்கிறவங்க தான் மகான்களாகவும் மாமனிதர்களாகவும் வாழ்ந்திருக்காங்க. அது வரலாறுகளில் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் அந்த வாழ்க்கை நெறி அப்படிங்கிறது அந்த விட்டு கொடுத்தல், தியாகம், சகிப்புத்தன்மை எங்கே இருக்கிறதோ அங்கே இறைவன் வெளிப்படுகிறான். அந்த இறைநிலை எல்லாருக்குள்ளாரே இருக்குது. ஆனால் அது வெளிப்பட முடியாமல் போனதுக்கு காரணம் பல பிறவிகளில் வந்த மிருகநிலை பதிவுகள் மூலமாகவே வாழ்ந்து பழகிட்டான் மனுஷன். அதுக்கு நான் ஒரு இடத்துல கேட்ட ஒரு விஷயம், அது இந்த இடத்துல சொன்னால் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சென்னையில் ஒரு இரவு நிறைய மழை பேஞ்சிட்ருக்கு, விடாத மழை. அதில் ஒரு பாட்டி திண்ணையில் ரொம்ப முடியாமல் சாகர நிலைமையில் இருக்க. அந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்துட்டு அந்த அம்மாவை பார்த்துட்ருக்காரப்போ ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது. இவர் ஃபோனில் கூப்பிட்டு ஆட்டோவை வரவழைச்சிருக்கார். எப்பா இந்த அம்மாவை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும், எவ்வளோ கேட்குற அப்படிங்க. அவர் சொல்கிற அந்த ஆஸ்பத்திரிக்கும் இந்த இடத்துக்கும் பார்த்தோம்னா ஒரு 50 ரூபா தான் சார்ஜ் ஆகும், இல்லை ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அவன் இந்த மழையிலெல்லாம் வர முடியாதுப்பா அப்படிங்கிறான். அப்புறம் என்னப்பா இப்படி சொல்கிற, நீ எப்படியாவது வா, அந்த அம்மா பாவம் முடியாமல் இருக்குது, நீ எவ்வளோ கேட்டாலும் தர்றேன் அப்படிங்கிறாரு இந்த ஆள் கூப்பிட்டவர். ஆமாப்பா சரி வர்றேன் அப்படின்றான். அப்போது 500 ரூபா கொடுத்து என்னத்தான் வருவேன்றான். இந்த காசு, பொருள் பற்று, இதெல்லாமே அந்த உலகியல் பற்று தான். விடுதலைன்னா இந்த பற்றிலிருந்து விடுபடுறது தான் சுதந்திரம், ஆன்ம சுதந்திரம் அடையணும். இந்த பற்று பொருளில் இருக்குது, இந்த உலகியல் பற்று. 500 ரூபா கொடுத்தா தான் வருவேன். அப்படியா, சரிப்பா நான் கொடுக்குறேன்ப்பா, நீ கொண்டாந்து ஆஸ்பத்திரி கொண்டாந்து சேர்த்துப்பா. இந்த கஷ்டப்பட்டு அந்த கிளவியை தூக்க முடியாமல் தூக்கி அந்த ஆள் இழுத்து கொண்டு தான் ஆட்டோவில் வச்சுட்டாரு. இந்த டிரைவரு வண்டி ஓட்டவே அடைச்சத்தை பிடிச்சா என்ன கொஞ்சம் அந்த அம்மா அவர் கஷ்டப்பட்டு தூக்குறாரு. இல்லை அப்படியே உட்காண்டிருக்கான். இவர் இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சு இவரும் கூட உட்காந்துக்கிட்டு சரி போகலாம்ப்பா ஆஸ்பத்திரிக்கு போய் இறங்கி இவன் கால் மேலே கால் போட்டுட்டு டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிட்டான்.
திருப்பி கொண்டு போய் விட்டுரு, நீ கேட்ட காசை நான் உனக்கு எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால அவன் திருப்பி கூட்டிகிட்டு போய் அந்த கிளவியை விடணும் ஊசி போட்ட பிறகு அப்படிங்கிறதுக்காக அந்த டிரைவர் உட்காந்துட்ருக்கேன் அந்த ஆட்டோவிலேயே. இந்த ஆள் கஷ்டப்பட்டு இறக்கி கொண்டுட்டு போய் ரிசப்ஷனில் விட்ட உடனே அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, என்னங்க அந்த அம்மா மயக்கமாக இருக்கிறாங்க, வயசானவங்க, பாவம் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாங்க, உங்களை கொஞ்சம் பாருங்க அப்படிங்க. சரி, உங்களுக்கு ஒரு சீட்டு போய் எழுதணும் இல்லையா, அதனால் பேஷண்ட்டு நேம் பேர் என்னங்கன்னா எனக்கு தெரியாதுங்கன்றாரு. என்னங்க நீங்களே கூப்பிட்டு வந்துருக்கீங்க பேஷண்ட்டை, பேரை தெரியாதுன்றீங்க. இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க. என்னங்க ஏன் இப்படியே சொல்கிறீங்களே, நீங்கள் தானே கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஆமாம், நான் ரோட்டில் வந்துக்கிட்டு இருந்தேன், சரியான மழை, சரி கொஞ்சம் மழை விடட்டும்னுட்டு அந்த திண்ணையில் ஒதுங்கலான்னு ஒதுங்கினா அந்த அம்மா அந்த திண்ணையில் படுத்து கிடந்தாங்க பேச்சு மூச்சு இல்லாமல். பார்த்தேன், ஐயோ பாவமாக இருக்கேன்னு அந்த ஆட்டோவை நிறுத்தி இந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த அம்மா யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாதுங்க, பேரும் தெரியாதுன்றாரு. இதை அந்த ஆட்டோக்காரன் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அடா பாவி, தெரியாத நபருக்கு 500 ரூபா கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு வண்டியில் கூட்டிகிட்டு வந்திருக்கானே இந்த ஆள் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி, ஐயோ தெரியாதவங்களுக்குன்றேன். இப்போ நம்மளோட பங்களிப்பு என்ன, நம்ம என்ன கொடூரமானோம்னா, நம்ம என்ன 50 ரூபா வருமானம் உள்ள வாடகைக்கு 500 ரூபாய்ன்னு கேட்டுட்டோமேன்னு நம்மளுக்கு மனசாட்சி உறுத்த ஆரம்பிக்குது. அப்புறம் சரி அந்த அம்மா கீசியை போட்ட பிறகு அந்த அம்மா நல்லா ஆயிடுச்சு. சரி, திரும்பவும் அந்த அம்மாவை கொண்டுட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சாச்சு. இப்போ திருப்பி கொண்டு வந்து விடுற இடத்துக்கு வந்த உடனே இவர் 500 ரூபாய் எடுத்துருந்தாப்பான்னா கொடுக்குறாரு. வேணாமியா, நீயே வச்சுக்க, நானும் மனுஷன்தான்றான். ஆக மனிதாபிமானம்ங்கிறது ஒவ்வொருவருக்குள்ளரையும் பிற உயிர் துன்பப்படும் போது அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த தகுதி திறமை இருந்தால் கூட அந்த பழக்க பதிவின் காரணமாகவே அந்த 500 ரூபா மேலே இருக்கக்கூடிய அந்த ஆசை, அந்த பற்று, 500 ரூபா கொடுன்னு கேட்டது இப்போ என்னது, எனக்கு வேண்டாம், நீயும் மனுஷன் நானும் மனுஷன், யாரோ தெரியாத ஒரு கிழவிக்காக நீ இந்த ராத்திரியில் ஒதுங்கினத கொடுமைக்கு கூப்பிட்டு வந்து காசையும் செலவு பண்ணிட்டு இவ்வளோ தொலைக்கு பண்ணிகிட்டு இருக்கப்ப நானும் மனுஷன் தானே, எனக்கு காசு வேண்டாமியான்ட்டு போனான். இப்படி ஒவ்வொரு மனிதருக்குள்ளரையும் 2 முகம் இருக்குது. ஒன்று மிருக நிலைப்பதிவு, அதுதான் இங்கே பற்று, தன்முனைப்போட இருக்கு. ஆனால் அந்த இறைமுனைப்பு வெளிப்படணும்னா ஒவ்வொரு மனிதருக்குள்ளரையும் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மை வெளியே கொண்டு வர்றது தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகான்களாக அந்த இறையாற்றல் அதான் எங்களுக்கு ஒரு மீட்பர் வரமாட்டாரா அப்படின்னு கேட்ட மாதிரி ஆசான் அழுத்த இந்த வேதாத்திரி மகரிஷி காலத்திலையும் ஆங்கிலேய ஆட்சியிலேருந்து இந்திய நாட்டில் அத்தனை மக்களும் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த காலம். அப்போது அந்த ஆன்ம சுதந்திரம் வரணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை பேர்களையும், இத்தனை பேருடைய அழுகையும் கண்ணீரும், வாழ்வாதாரமும் இல்லாமல், சாப்பிடவும் கூட வழி இல்லாமல், எந்த உரிமைகளும் இல்லாமல் மனிதனை அடிமையாக்கி வச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் வேதாத்திரி மகரிஷியும் கூடுவாஞ்சேரியில் அவதரிக்கிறார். அப்போ அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் இங்கே விடுதலை பெறணும் அப்படின்னா அந்த பற்று நீங்கிறது தான் விடுதலை பெறணுங்கிறாங்க. பூலோகத்தில் பிறந்துட்டோம், வாழ்கிற வரைக்கும் நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கணும். அந்த திறமைகளை நம்ம வளர்த்து கொள்ளணும். அதுக்கு அந்த இறை இணைப்புக்கு போகணும். அந்த இறை இணைப்புக்கு போகிறதுனா சாமானியமான வேலை இல்லை. நம்முடைய கர்ம வினை பதிவுகள்லேருந்து, அந்த பழக்க பதிவுகள்லேருந்து, மிருகநிலை பதிவுகள்லேருந்து விடுபட்டோம்னாக்க அந்த விடுபடுவதற்கான வழி வாய்ப்புகளை தான் மன வளக்கலை யோக பயிற்சிக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து விடுபட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக விட வேண்டியதை விட்டால் பெற வேண்டியது என்பது அங்கேயே இருப்பதை உணரலாம்னு நம்ம ஒரு மகான் சொல்கிறார். அந்த வகையில் தான் இன்றைய இந்த புனிதமான நல்ல நாளில் ஒரு மகான் அவதரித்த நாளில் வாழ்க்கை நெறிங்கிற ஒரு தத்துவத்தை நம்மளை சிந்தனைக்கு தூண்டியிருக்கார் வேதாத்திரி மகர்ஷி. அப்போ நமக்கு வெளியில் இருக்கிறதெல்லாம் பிரபஞ்ச காந்தங்களம் தான். அப்போ அங்கே என்னென்னலாம் இருக்குங்கிறத வந்து நம்ம உலகியல் சார்ந்த விஷயங்கள்லேயே இருக்கிற வரைக்கும், உடல் பற்றோடு இருக்கிற வரைக்கும் தன்முனைப்பில் தான் இருப்போம். ஆனால் அது தன்முனைப்புங்கிற அந்த கட்டத்தை தாண்டிட்டோம் அப்படின்னா, மனம்ங்கிறத தாண்டிட்டோம்னா அந்த நிலையில் வந்து பிரபஞ்சத்தில் நமக்கு என்னென்ன யார் மூலம் என்னென்ன விஷயங்கள் வரணுமோ, எது வேணுமோ நம்ம இனிமையாக வாழ்கிறதுக்கு அதெல்லாம் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே யார் எதை எடுத்து நடத்தக்கூடிய திறன் உடையவங்களோ அவங்களோட இணைஞ்சிக்கும். அப்போ வாழ்ந்து மறைந்தவருடைய அத்தனை பதிவுகளுக்குள்ளே தான் நம்மளும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ பேசுகிறதெல்லாம் கூட அந்த பிரபஞ்சத்தில் பதிவாகிட்டு தான் இருக்குது. அப்போ அதனால தான் மகர்ஷி சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதேனும் வாழ்க்கையில் சில நேரங்களில் இடர்பாடுகள் ஏற்படலாம், தவம் செய்கிறதுல கூட சில சங்கடங்கள் வரலாம். அந்த மாதிரி நேரத்திலலாம் என்னை நினைத்து கொள்ளுங்கள், என்னுடைய ஆற்றல் இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக நிறைந்திருக்கிறது, அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று அடிக்கடி குறிப்பிடுவார். எனவே நாம் எல்லோரும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே ஒரு அங்கமாக இருக்கிறோம். இறை இணைப்பில் எப்போவுமே
நம்ம இருக்கணும், யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது, துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறதுக்கு நம்மையும் உயர்த்தி கொண்டு மற்றவர்களையும் உயர்த்துவோம் என்ற சங்கல்பத்தையும் நம்ம ஏற்றிக்கொள்வோம் என்று இந்த சிந்தனை இந்த அளவில் நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன்.